பிஜ்லி ரமேஷ் அவர்கள் அவரோட மரணத்தை முன்னாடியே கணிச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. அது என்ன ஏது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிஜ்லி ரமேஷ் அவர்கள் இன்னைக்கு காலையில் இறந்து போயிட்டாரு. அண்ட் அவர் ஓவராக குடிச்சதுனால அவரோட கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்கு. அண்ட் அது வெடிச்சதுனால அவர் இறந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் கிடைச்சிருக்கு. இந்த ஒரு நிலையில் பிஜ்லி ரமேஷ் அவர்கள் இறக்குறதுக்கு முன்னாடி பல யூடியூப் சேனல்களுக்கு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அப்படி ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்கும்போது அவர் ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருந்தாரு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, எனக்கு இப்போ ரொம்பவே உடல்நிலை முடியலை, அண்ட் எப்போ வேணால் என்ன வேணால் ஆகலாம் அப்படிங்கிற கண்டிஷனில் தான் நான் இருக்கேன். டாக்டர் சொல்லிட்டாங்க நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு. எங்கள் மனைவி சொல்கிறாங்க நீங்களாம் பொழைச்சி வந்துடுவீங்க அப்படின்னு. அண்ட் எனக்கு என்னோட உடல்நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். எப்போ வேணால் நான் சாகலாம். எனக்கு இருக்க ஒரே ஒரு பயம் என்ன அப்படின்னா, என் மனைவி மற்றும் குழந்தைகள் எப்படி இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான். நான் வந்து ரொம்ப யோக்கியெல்லாம் கிடையாது, நான் பயங்கரமாக குடிச்சிருக்கேன். ஆனால் அதெல்லாம் எப்போ அப்படின்னா, இந்த சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி பயங்கரமாக குடித்தேன். ஒரு கட்டத்தில் மக்கள் எல்லாத்துக்கும் என்ன தெரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் குடி அப்படிங்கிறத நான் மொத்தமாக விட்டுட்டேன். நான் முன்னொரு காலத்தில் குடித்த குடி தான் இப்போ எனக்கு மிகப்பெரிய ஒரு கேடாக வந்து இருக்குது. எனக்கு நிறைய சினிமா வாய்ப்புகள் வந்துச்சு, அதை பயன்படுத்தாமல் விட்டுட்டேன். அண்ட் அப்போ குடித்த குடி இப்போ எனக்கு யமனாக மாறிடுச்சு. இன்னும் எவ்வளோ நாள் நான் உயிரோடு இருக்க போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இருக்கிற வரைக்கும் என் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதான் என்னோட ஆசையாக இருக்குது. ஒருவேளை எனக்கு இறப்பு அப்படிங்கிறது சீக்கிரமே வந்துருச்சு அப்படின்னா நான் தூக்கத்திலேயே உயிர் போயிடணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷ்னலாக அவர் பேசியிருந்தார். அண்ட் அப்போ கூட கமெண்ட்ஸில் ரசிகர்கள் எல்லாமே நீங்கள் நல்லபடியாக பொழைச்சி வந்துடுவீங்க, கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவர் சொன்னது போலவே உண்மையிலுமே இப்போ அப்படி தான் அவருக்கு இறப்பு வந்திருக்கு. தூக்கத்திலே இறந்து போயிருக்காரு. அந்த ஒரு வீடியோவை இப்போ அவரோட ரசிகர்கள் எடுத்து அன்னைக்கு இவர் அவரோட மரணத்தை கணிச்சிருக்காரு, அதனால தான் தீர்க்கதரிசி போல் கரெக்டாக சொல்லியிருக்காரு அப்படின்னு கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. பிஜ்லி ரமேஷ் அவர்கள் ஆரம்பத்தில் தான் குடிச்சாரு, அதுக்கப்புறம் விட்டுட்டாரு. ஆனால் அப்போ பண்ண ஒரு விஷயம் இப்போ இவ்வளோ பெரிய பாதகமாக வந்திருக்கு அப்படிங்கும்போது அவராலையுமே அதை ஏற்றுக்க முடியலை. நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.